மா ஏஞ்சாமி தோசை எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. இந்த நான்ஸ்டிக் தவாவில் சுடனால அந்த எண்ணெய் மனமே வரமாட்டேங்குது. இரும்பு கல் மாதிரி நல்லா இல்லை. இரும்பு கல் தான் அயன் சத்தும் கிடைக்குமா, நம்ம அதுலேயே செஞ்சுக்கலாம் இனிமேல். ஆமாம், இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டுக்கு தோசையும் தக்காளி சட்னி செஞ்சேன். இன்றைக்கி ரொம்ப நாள் ஆகி போயிடுச்சேன்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி போட்டு அரைப்போம்ல, அந்த சட்னி செஞ்சேன். அப்புறம் எல்லாம் அவங்களாம் சாப்பிட்டாங்க. நானும் எங்கள் அம்மா தான் இன்னும் சாப்பிடல. அவங்களாம் 7:30க்கே சாப்பிட்டாங்க. இப்போ வந்து டைம் 9 மணி ஆக போகுது. நாங்கள் இப்போ தான் சாப்பிட்றோம். இப்போ எங்கள் அம்மாவுக்கு சுட்டு கொடுத்துட்டு அடுத்தது நான் சாப்பிடுவேன். உங்கள் வீட்டிலலாம் நைட் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். நம்ம வீட்டுக்கு வந்து ஒருத்தர் புதுசாக வந்திருக்கிறாரு. ஒருத்தவங்க புதுசாக வந்திருக்குறாங்க. அவங்களையும் காட்டுறேன் பாருங்கள் வீடியோவில். இப்போ வாங்க நண்பர்களே, சூப்பராக இருக்குதுங்க. தக்காளி சட்னியும் தோசையும் ஆனால் பேப்பர் ரோஸ்ட் மாதிரி சூப்பராக சுட்டுருக்குது. இருந்தாலும் அந்த எண்ணெயினுடைய மனம் அது அப்படி ஒரு மனம். இங்கே தோசை சுட்டோம்னா ரெண்டு வீடு தாட்டி மணந்துட்டு இருக்கு. அந்த மாதிரிலாம் இருக்கிறது இல்லைங்க இந்த நான்ஸ்டிக் தவாவில். அது எண்ணெயும் அந்த மாதிரி இல்லை. எண்ணெயும் நல்ல எண்ணெயாக இருக்கும்ல. ஆமாங்க, எண்ணெயும் அந்த மாதிரி இல்லை. இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் இதுதான். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இவரைத்தான் வந்து சொன்னேன், நம்ம வீட்டுக்கு வந்தவங்கள எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் மறக்காமல். தீப ஒளி வருங்க எப்படின்னு சூப்பராக. ஃப்ரெண்ட்ஸ், சுகாஸ் அவர்கள் செய்கிற வேலையை பாருங்க. சின்ன ஒரு பிள்ளையார் கோவிலாட்ட கட்டி எப்படி சுகாஸ் மண்ணிலேயே செஞ்சிட்டியா? அதுன்னு அட்டை வச்சுருக்கிறியா? ஆமாம். ஓ, அட்டை வச்சு அது மேலே மண்ணை பூசி விட்டியா? அது 2 ஸ்டெப்பு மாதிரி அதை செஞ்சு பார்த்தா கோவிலாட்டையே கட்டி. இதுதான் அட்டை. ஓ, மண்ணிலேயே பாக்ஸ் மாதிரி செஞ்சிட்டியா? எப்படின்னு பார்த்தீங்களா? அதுக்கு ஒரு பந்தல், குட்டியாக பந்தல் வச்சு அதுக்கு வந்து நெல்லிக்காய் இலைகளை வச்சு மூடி பிள்ளையாரம் நெட்டு வந்து வச்சு விளக்கு ஏற்றி எத்தனை வேலைகள். அதுக்கு ஒரு காசு வரும். இதெல்லாம் யார் பண்ணது? நீயும் மாறாதுடாப்பா. பாதியால் வந்துச்சு போயிடுச்சு. ஏன் டயர்ட் ஆகிட்டாங்களா? அவங்க தூங்கிட்டாங்களா? இல்லை, முடிச்சுட்டு. ஆராதனா கூட்டிகிட்டு வா. இங்கே பாருங்க, அதுக்கு ஊதுபத்தி 2 எடுத்து பற்ற வச்சு பார்த்தா கோவில் மாதிரியே இருக்குது. இங்கே பாருங்க, கோவிலே தான், குட்டி கோவில் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்க. சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. சரி வா, நீ வா. ஓ, சூப்பராக இருக்குது சுகாஸ், செம்மையாகுது. எப்படி இப்படியெல்லாம் உட்காருங்கள். எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி டேலண்டெல்லாம் எங்கேருந்து வருது? ஃபஸ்ட்டு வீடு கட்டலாம் நான் சொல்லிச்சு, அப்புறம் தான் கோவில் கட்டலாம்னு நான் சொன்னேன். கோவிலை எழுப்பிட்டீங்க. நீ இதை என்ன பண்ணுறது? கூட்டக்கூடாது. கூட்டக்கூடாதா? அப்புறம் என்ன பண்ணுறது? என்னங்க என்ன பண்ணுறதுங்க? கொஞ்சம் மூஞ்சி காட்டுங்க, சைனீஸ் மூஞ்சி. பல் அப்படி பண்ணாத, ஆடுது அந்த பல். மாத்திரை போட்டியா? வீக்கம் குறைஞ்சிருச்சு கொஞ்சமாக. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பூலாம் வைப்பேன். சரி, பூ வச்சுக்கலாம். இப்போ பூ வைக்க முடியாது இருட்டுக்குள்ளே, அதனால் காலையில் பார்க்கலாம். ஓகே, பிள்ளையார் தூங்கிட்டு இருக்கட்டு. வா, பூஜை வேறு நடந்துட்டு. அந்த கையில் பிடிக்கணும் தட்டு, இடது கையில் யாராவது பிடிப்பாங்களா? வலது கையில் தட்டை பிடிச்சி சாமி காட்டணும் நல்லா. போது, கை கருக்குது, கீழே வை. தட்டை போட்டு ஆட்டிட்டு போது வச்சிரு சாமி முன்னாடி வச்சிரு. போது, பக்தி பரவசமாயிட்டார் இவர் 10 மணிக்கு. என்னாச்சுன்னு தெரியல இன்னைக்கு. ஏதுவா அப்பப்போ சிவபெருமான் வருவார், இன்னைக்கு கொஞ்சம் பிள்ளையார் வந்துட்டார். 2 பேரும் தான் மாற்றி வருவாங்க. இன்னைக்கு வந்து இவர் வந்திருக்கிறாரு. என்ன வரன்னு கொடுப்பாருன்னு தெரியல. நல்ல வரமாக கொடுத்தா பரவாயில்ல. வீடியோ பார்க்குறவங்களுக்கும் எங்களுக்கும் நல்ல வரமாக கொடுங்க சாமி. நல்லதே செய்யுங்க.